ஹாய் வெல்கம் டு வேலை டிஎன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ஓஎம்ஆர் ஷீட் விடைத்தாள்களை வெளியிடணுன்ட்டு உச்சநீதிமன்றம் ஒரு கோர்ட் தீர்ப்பு வெளியிட்டிருக்கு. வாங்க அதுக்கான முழு விவரங்களையும் நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஜூன் 29 என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேர்வு முடிவுகள் வெளியாகும்போது தேர்வர்களின் விடைத்தாள்கள், அதாவது டிஎன்பிஎஸ்சி வெளியிட வேண்டும்ன்றதையும் இதில் குறிப்பிச்சிட்ருக்காங்க. வாங்க இந்த கேஸ் பற்றி முழுசாக பார்ப்போம். இந்த கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முத்துலட்சுமி குணசீலன்றவங்க மதுரை ஹைகோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்காங்க மனுவை. இந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 30/1/2024 குரூப் 4 தேர்வு குறிப்பிட்ட ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதில் நாங்கள் விண்ணப்பிச்சிருந்தோம். இதற்கான தேர்வு ஜூன் 9 நாங்கள் எழுதியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வுகள் மற்றும் விடைத்தாள்களை வெளியிடுவதில்லை என்றும் அதில் குறிப்பிட்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே தேர்வு முடிவுகளை அறிவித்து செய்யப்பட்டிருந்தாலும் அதற்கான விடைத்தாள்களை எப்பயுமே இவங்க வெளியிட்டதே கிடையாது. இந்த வழக்கு 29 நீதிபதி RN மஞ்சுளா முன்னாடி விசாரிக்கப்பட்ட போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்வுடைய முடிவுகள் வெளியிடப்பட்டனாலும் விடைத்தாள்களை வெளியிடுறதில்லை. இது மறுக்கப்படுகிறது. டிஎன்பிஎஸ்சி மட்டுமே ஏன் வெளியிட மறுக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இனி வரும் காலங்களில் தேர்வு முடிவுகளை அறிவித்தவுடனே தேர்வர்கள் விடைத்தாள்களை டிஎன்பிஎஸ்சியில் வெளியிட வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருப்பட்டது. இது ஒரு நல்ல விஷயம்தான். இப்போ தேர்வு நடைமுறையில் இருக்கும்பொழுது வெளியிடும்போது, அதாவது தேர்வு வெளியிடும்பொழுது குளறுபடிகள் பல நடக்குது. ஒவ்வொரு தடையும் கேஸ் போட்டுட்டு அதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓஎம்ஆர் ஷீட் வெளியிட மூலமாக இது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, குளறுபடி எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளாரையே இது பண்ணிவிட்டு பாஸ் போட்டுடுறாங்க. நம்ம இப்போ ஒரு ஆன்சர் கீயோ ஏதாவது செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் இப்படி இருக்கும். ஆனால் அப்படி இருக்காது. ஏபிசின்ட்டு நமக்கு செட்டு மாறும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொஸ்டின் பேப்பர் ஆர்டரு. ஸோ நம்மளால் இந்த கொஸ்டினுக்கு இதுதான் கரெக்டான விடைன்ட்டு நம்மளால் மேல்முறையீடு பண்ண முடியாது. இதுவே ஒரு வேளை ஓஎம்ஆர் ஷீட்டை கேண்டிடேட் ஓஎம்ஆர் ஷீட் நம்மகிட்ட ஒரு காப்பி வருதுன்னா, நம்ம அதுக்கேற்ற மாதிரி அனலைஸ் பண்ணி நம்ம மேல்முறையீடு பண்ணலாம். இதனால் இது ஒரு நல்ல பெனிஃபிட்டான ஒரு இது தான். இந்த தீர்ப்பு கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி முறைப்படி செயல்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா நம்ம கோர்ட்டே சொல்லிடுச்சு. ஸோ இது கண்டிப்பாக இது வந்துச்சுன்னா நிறைய குளறுபடிகள் சால்வ் ஆகும். சரி, இது போன்ற மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது சம்மந்தப்பட்ட ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அதில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.